வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மிஸ்டேக் கிச்சன்ல இருந்து சின்சான் பேய்கள் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். அப்படியே மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ சொல்ஜர்ஸ், நம்மளுக்கும் பிடிச்ச அனிமி கேரக்டர் தான் நம்ம சின்சான் ஷோவை வந்து பயமா காமெடி பண்ணி பயங்கர சிரிக்க வச்சு பார்த்துருப்பீங்க. பட் சின்சானுக்குள்ளே வந்து அமானுஷ்ய பல விஷயங்கள் இருக்கிறது, நமக்கு தெரியாத பல பேய்கள் வந்து ஒளிஞ்சு இருக்கிறது. அந்த அமானுஷமான பேய்கள் என்ன, அந்த திகில ஊட்டும் எபிசோடு என்ன இருக்குன்றதான் இந்த அளவு பார்க்க போறோம். ஐயா ஆக்சுவலி வந்து பார்ட் 2, இந்த பார்ட் 1 சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பார்ட் 2 போறேன்னா சக்சஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் பார்ட் 2 வந்துருக்கு. இதுல விட்டு போன பேய்கள் அதுல இருக்கும், அதுல விட்டு போன பேய்கள் இதுல இருக்கும். அதனால பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்க. மேல ஐகார்ட்ல தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதனால வந்து வீடியோ பார்த்துட்டு அப்புறமா போய் பாருங்க. ஓரா பேசாம வீடியோல போயிடலாம். அவன் போட மாட்டான்டா. அதுக்கு முன்னாடி யாரா சின்சான் ஃபேன்ஸோ மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து சின்சான் ஃபேன்ஸ் பேர் எழுதிங்க அப்படின்றத நானும் பார்க்க முடியும். போன வாட்டி கேட்பாங்க, எங்களுக்கும் பண்ணுங்க, அதிகமா பண்ணுங்க. சின்சான் ஃபேன்ஸ் சொல்ல இருக்கீங்களா, கம்மியா இருக்கீங்களே, இவ்வளவுதான் உங்க பவரா அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால வந்து லைக் பண்ணுங்க. சோ ஓரா பேசாம வீடியோல போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கார்ட்டூன் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது டான்சிங் பேய். இந்த பேயை அவங்க வந்து தமிழ்ல பார்த்துட்டு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் வந்து இதுதான் அதிகமாக போட்டு பயமுறுத்திருப்பாங்க. ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு பயந்துட்டேன். ஒரு நாள் ஆதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆயிடுச்சு. மேலே ஒரு ஃப்ளோருக்கு மட்டும் வந்து கரண்ட் இல்லை. அதனால கீழே வந்து ஃபேன் காரில் பத்துட்டு இருந்தேன் தனியா. அந்த டைம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, உங்களை வந்து டேக் பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. உள்ள கிளிக் பண்ணி பார்த்தா இந்த வீடியோ நடராஜ தனியா பத்துட்டு இருக்கும்போது தூக்கமே வரல. அப்படி ஏன்னா பேய் பாத்தீங்க அப்படின்னா சின்சான ஊருக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பல மனிதர்கள் வந்து வித்தியாசம் நடந்துக்குவாங்க. ஏன் வித்தியாசம் நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு சின்சான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து டவுட் இருந்திருக்கும். ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்சான உயிர் தோழன் அவன் தான் கசாமா ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவங்க அம்மா வந்து சிக்கன் வெட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்க அப்படின்னா வாயை திறந்து வாயிலிருந்து பெரிய நாக்கு போடும். அந்த சீனா பாத்தீங்க அப்படின்னா பயம் அள்ளி விட்டுரும். சொல்லும் போது பயமா இருக்குது. திடீர்னு நாக்கு வெளியே வந்து சிக்கன் அப்படியே தின்னும். இது மட்டும் இல்லாம பேஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னோட இது பேய் பார்க்க பயமா இருக்குது அப்படின்ட்டு நம்மளா பயந்துட்டு இருப்போம். இந்த ரீல்ஸை பார்த்துட்டு என்னடா படம் தனியா பார்த்து அவங்கன்னு அர்ஜென்ட்டா தெரிய பார்த்துருந்தேன். கிரேயான் சின்சான் லெஜெண்ட் கால் டான்சிங் அமிகோ அப்படின்ற சீன் தான் இது. நான் நினைச்சேன் அது பயமா படமா இருக்கும் போல, பயம் பேயா இருக்கும் போல நினைச்சிட்டு இருந்தேன். படத்தை கேன்சர் என்ன பண்ணா, இந்த மாதிரி வந்து பல மனிதர்கள் இருப்பாங்க, வித்தியாசமா வந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரிஜினலா இருப்பாங்க. ஒரிஜினலா கட்டி வச்சுட்டு வந்து யாரோ ஒரு டீம் வந்து இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கு. என்னடா அது பயங்கரமா இருக்கு, எல்லாரும் பேயா இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமா இருந்திருப்போம். படத்தோட பாதிலாம் வந்து பயந்து போயிருப்போம். ஆனா வந்து அங்கதான் நான் வந்து பேய் கிடையாது, அதெல்லாம் வந்து குளோன்ஸ். அப்பதான் வந்து பயமே விட்டுச்சு. ஆடா பாவீங்களா, நானுமோ அது பேய் அடிச்சுக்கிட்டு ராத்திரி ஃபுல்லா தூங்காம வெச்சிருக்கல பூந்து பயந்துகிட்டு இருந்தேன். கடைசியில பார்த்தா குளோன் சப்பையா முடிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் குளோன்ஸா. இதுல அட்டாக் பண்றது தண்ணி லிக்விட் சுடுவாங்க. சுட்டுனா ஜாலியா இருக்கு, சாம்பலா இருக்கு. பெரிய பேய் அடிச்சுடா, இவ்வளவு சப்பையா செத்து போயிட்டேன். அவ்வளவு பெருசா காமிச்சிட்டு ஜிம்பா டான்ஸ் ஊர்ல இருந்து பாரம்பரியமா டான்ஸ் வந்து இருக்காங்க. எல்லாரும் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த படத்துல வில்லன் சொல்லியிருக்கோம். இல்லைன்னா வில்லியான்னு தெரியல, வில்லன் வில்லி இது மாதிரி ட்விஸ்ட் படத்தை பாருங்க. இப்படியே சொல்லிட்டேன் இப்படி அந்த பேய் தான் இந்த பேய். உண்மையில பார்த்து சொல்லுங்க, ரீல்ஸ் படம் தெரியுமா, அவன் தான் பார்த்தா பயந்து தவிர இந்த படம் பார்த்து பயமே வரல. அதான் குளோன் அப்புறம் கிளம்பு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த பார்க்க போறது பேய். இது பார்த்தீங்கன்னா படம் கிடையாது, எபிசோடு தான். எபிசோட பார்த்தீங்க அப்படின்னா சின்சான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஸ்கூலில் வந்து நைட் ஸ்டே பண்ணுவாங்க. ஆச்சு இந்த மாதிரி வந்து ஜப்பானில் ஒரு முறை இருக்குதான். ஸ்கூல் குழந்தைங்கலாம் வந்து நைட்டில் ஸ்கூலில் இதெல்லாம் தங்கணும் நைட்டில், அப்போதான் வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு வச்சுருவாங்களா. இந்த மாதிரி விளாண்டுருக்குமே யோசிக்கிறது தெரியும். இது வந்து சின்ன பசங்க தான், தெரியல கிடையாது. இந்த மாதிரி வந்து சின்சான ஃப்ரெண்ட்ஸும் வந்து நைட் ஸ்டே பண்ணிருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு வந்து குரல் ஒன்று கேட்கும். என்ன பண்ணா, நம்ம ஸ்கூல்ல ஒரு படிக்கட்டு இருக்காண்டி, அதுல வந்து ஏறும்போது ஒரு நம்பரு, இறங்கும் போது நம்பர் இருக்குமா, வித்தியாசமா இருக்குமா, பார்த்த மாதிரி இருக்கு.
அப்படின்ட்டு வந்து ஒரு குரல் கேட்கும், யாரோ ஒரு ஸ்டாஃப் பேசின்னு போற மாதிரி. இதை கேட்டவனே சின்சான் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து ஆர்வமாயிரும். ஓ இப்படி ஒரு இருக்குதா, அந்த கண்ணியை பார்த்தே அவன்ட்டு மொத்த பேரை கிளம்பி போயிருக்காங்க படிக்கிற பார்க்கறதுக்கு. ஓகே இது பேய் படிக்கட்டு கண்டிப்பா வந்து மேலே ஒரு நம்பர் கீழே நம்பர் வரும்ட்டு எல்லாருமே வந்து எழுதி பார்ப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்பர்லாம் மாறாது, படிக்கிட்டு அப்படியே இருக்கும். அடப்பாடா ஏமாத்திட்டாங்கடா அப்படின்ட்டு எல்லாம் காண்டாகி படுத்துடுவாங்க. காலைல எடுத்துட்ட உடனே எல்லாம் ஏறி வருவாங்க. பட் அங்கதான் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே அங்கிருந்து வெளியே வந்து அந்த படிக்கட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கதான் ஒரு ஏமாற்றம் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த படிக்கட்டே இருந்திருக்காது. அப்பதான் அவங்களுக்கு புரிய வந்திருக்கும், இந்த படிக்கட்டுக்குள்ள படி அப்படின்றது பேய் இல்லை, அந்த மொத்த படிக்கட்டுமே பேய் தான் அப்படின்னு. இதை பத்தி அவங்க டீச்சர்ஸ் கேட்கும்போது நம்ம ஸ்கூல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஒருவேளை இது பேய் படிக்கட்டா இருக்கிறதுனால இந்த படிக்கட்டை தாண்டி போனீங்க அப்படின்னா ஆயுள் உலகத்துக்கு போறதுக்கு வழியாகவும் இருக்கலாம், அங்க இவங்களை கொல்றதுக்கு பல பேய்கள் காத்துட்டு இருந்திருக்கலாம். உண்மையிலேயே இந்த மாதிரி படிக்கட்டுகள் அவங்க பள்ளிக்கூடத்தில் இல்லை அப்படின்னா ஆரம்பத்துல இதை பத்தி பேசின டீச்சர்ஸ் யாரு? உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு சொந்தக்காரங்க அந்த படிக்கட்டு வழியா வந்த பேய்கள் தான். அப்பாவி சிலர்களை ஏமாத்தி கொண்டு போகிறதுக்காக தான் அந்த பேய்கள் அப்படி பேசியிருக்கு. அவங்க எல்லாருமே வேடத்தரமா அவங்க திரும்ப வந்தனால எல்லாருமே தப்பிச்சுட்டாங்க. ஒருவேளை அவங்க ஏறி மேலே போயிருந்தாங்க அப்படின்னா பேய்கள் அவங்கள கொண்டு போயிருக்கும். அடுத்தா பார்க்க போகுது மிஷின். இது பார்த்தீங்க அப்படின்னா பேய்ன்னு சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது தெரியல. அதாவது அமானுஷ்யமான பேய் இது. ஏன்னா சொன்னால் வந்து மசா இருந்திருப்பான். மசா என்ன பண்ணால் வந்து ஒரு வெண்டிங் மிஷினில் போயிட்டு ஒரு கிண்டர் ஜாய் மாதிரி ஒரு பொம்மை ஒன்று எடுப்பான். ஐயோ அது பண்ணால் வந்து கிண்டர் ஜாய் மாதிரி தான் ஓப்பன் பண்ண பொம்மை இருக்கும். அதை வந்து கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட அடம் பிடிச்சி காசை வாங்கிட்டு வந்து வெண்டிங் மிஷினில் ஆசையாக காசை போட்டு பொம்மை எடுத்தா அது வந்து ஆடி வந்துட்டு இருக்கிற பொம்மையே வந்துடும். எங்கேயாவது வீடு கற்றுனோம்னா அம்மா அடிப்பாங்க போய்கிட்டு அங்கே ஒரு பெட்டி ஓடிச்சிருப்பானுங்க, வேணா தூக்கி போட்டுருங்க அடிச்சுட்டு அதை தலைவன் தூக்கி போட்டு இது ஆடி இருக்குது டூப்ளிகேட் வேஸ்ட்டு அசிங்கப்பட்டு கிளம்பி வந்துருமா நம்ம மசால். அந்த நேரத்துல இருந்தா எங்களையே அசிங்கப்பட்டுறியா, இந்த பொம்மை இனத்தையே அசிங்கப்பட்டுறியா அப்படின்ட்டு அதுல இருந்து இவன மாதிரியே ஒரு டூப்ளிகேட் பேய் ஒண்ணு வந்துருக்கும். தலைமை ஏற்கனவே ஒரு பயந்தாங்கோலி போனா தலைவன் வந்து ஒண்ணுக்கு போனா அப்படின்னு போகும்போது தான் அந்த பேய் வந்து அட்டாசம் பண்ணிருக்கும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல சும்மாவே பயப்படுவான். இதப்பா தலைவன் பயப்பட அவங்க கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னடா ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்க திடீர்னு பார்த்தா ஊர் முழுக்க மசா டூப்ளிகேட் தான் அதிகமா இருக்குங்க. முடிஞ்சிருப்பாங்க வந்து போக்கேமான் மாதிரி பாட்டில் அச்சா உள்ள போயிருதுங்க அப்படின்ட்டு மூடி எடுத்து ஒன்னா மூடிட்டு இருப்பாங்க. இவங்க மூட வெண்டிங் மிஷின் வந்து புதுசு புதுசா வந்து உருவாக்கிட்டே இருந்திருக்கும். அப்பா பிரச்சனை வந்து இது பொம்மை ஸ்டாப் போனான்ட்டு எல்லாம் போய் ஸ்டாப் பண்ணலாம் ஓடுவாங்க இது பண்ணுவாங்க. அந்த டைம் தான் நம்ம தர சின்சான் வந்து இதுதான் அவுத்து போடுறா ட்ரெஸ் கிங்கிட்டு வச்சுட்டு இருப்பான். தலைவா உன்னை காப்பாறதுக்கு 1000 வழி இருக்குது, இப்படிதான் போய் காப்பாத்திருப்பான். இதெல்லாம் உனக்கே வாழ இல்லையா அப்படி திருவானே கஷ்டப்படுவாங்க. திடீர்னு டூப்ளிகேட் எல்லாம் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ண வருங்க. திடீர்னு மசாலா ஆகுன்னு அழுகும் போதுதான் திடீர்னு இதெல்லாம் மறந்து போயிடுங்க. என்னடா மறந்து போயிடுச்சு பேய் காலியாச்சு போறாருன்ட்டு மூச்சு விடுற நேரத்துல தான் அவங்களுக்கு உண்மை தெரிய வந்திருக்கும். என்ன ஒன்னா வந்து திரும்பிலாம் போல என்ன பண்ணி ஆழமாத்திட்டு இருக்குது. இவன் எப்படி வேணா டூப்ளிகேட் அசிங்கப்பட்டு போன தெரியுமா, அந்த மாதிரி நேனியும் ஒரு பொம்மை எடுத்து அது வேஸ்ட் அப்படின்ட்டு அசிங்கப்பட்டு போயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன இப்ப நேனி டூப்ளிகேட் வந்திருக்கும். முற்றுப்புள்ளி இல்லாம கமா போட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க அந்த எபிசோட. அந்த மாதிரி ஒரு கோக்கு மக்கான ஒரு டூப்ளிகேட் இருப்பீங்கன்னா இந்த பேய்ங்க கட்டக்கணிசா பார்க்க போறது பேய் பஸ். இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒரு பேய் எபிசோடு தான், படம் கிடையாது. என்ன ஆகும் தலைவன் சின்சான் வந்து சம்மர் ஹாலிடேஸ்ல இருப்பான், ஸ்கூல்லாம் கிடையாது, லீவ் வந்து ஜாலியாக இருந்திருப்பான் தலைவன். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பஸ் வந்துருக்கும். என்னடா இது ஸ்கூல் லீவ் தான்றா எப்படா பஸ் வருதுன்ட்டு தலைவன் வந்து ஆர்வத்தில் ஏறிடுவான். பஸ் இறங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூக்கு சளி மன்னன் போச்சாங்க தெரியுமா உட்காந்துருப்பான். கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கறது டல்லா பிளாக் அண்ட் மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் வித்தியாசமா வந்துக்குவாங்க. என்னடா இது எல்லாம் வித்தியாசமா வந்துக்கிறாங்களா, என்னடா இது பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஸ்கூல் பஸ் ஸ்கூல்ல நிக்காம அது பாடி வேஷம் போயிட்டே இருக்கும். ஐயோன்னு பார்க்கும் போதுதான் திடீர்னு அங்க இருந்து எல்லாருமே வந்து சின்ன சிரிச்சு அமைப்பாடுங்க. சைத்தார் படம் பார்த்துருக்கீங்களா, அது பார்த்து பாப்பாங்க ஹீரோ அந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமா பார்த்துட்டு இருப்பாங்க. என்னன்னா அது பார்க்கும் போது திடீர்னு பாதையை மறைஞ்சிருவான். இந்த பஸ் மட்டும் இருந்திருக்கும். அப்பதான் தெரிஞ்சிருக்கும் அந்த பஸ்ஸுக்குள்ள வந்து இந்த போச்சானா 2 பேர் மட்டும் வந்து ஒரிஜினல் ஆளு, மத்தெல்லாம் பேய்ங்க. என்னடா இது பஸ்ஸுக்குள்ள பேய்ங்க தான் வருது அப்படின்ட்டு இவங்க போயிட்டு விண்டோ எட்டி பார்த்தா
அவன் சின்சானா இருப்பான், சின்சானா குழுமையாக இருக்கும். ஆனால் இது நம்ம இங்கே இருக்கிறோமே அங்கே யாரா அப்படின்ட்டு பார்க்கும்போது தான் அவங்க உள்ளூர் காட்சியும் தெரியும். என்ன பண்ணா இந்த போச்சான் இருக்கான் தெரியுமா, இவனும் சின்சானா சேர்ந்துக்கிட்டு அந்த பார்ல பழந்து இருந்திருப்பானுங்க. பழந்து வரும் போது தான் வித்தியாசமான கல்லு காட்சி இருந்திருக்கும். அதுதான் வந்து பஸ் கல்லு, பஸ் கல்லு. அந்த கல்லுக்குள்ளதான் அந்த பேய் இருந்திருக்கும் போல. இவங்க தேடாம எடுத்ததுனால அந்த பஸ் பேய் வந்து இவங்க பழிவாங்க வந்துருக்குது. இதெல்லாம் எழுதி இருக்கு, இதை வந்து நம்ம அழிக்கணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அழிக்க முடியாது. அதனால என்ன பண்ணோம், போச்சான் வந்து என்கிட்ட தான் வந்து அழிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, என்ன மூக்கு சளி இல்லை அப்படின்ட்டு மூக்கு சளி தலையை பார்ப்பான், அழிஞ்சிரும். பட் ஆனா பஸ் நிக்காது. நான் எவ்வளோ பெரிய பேயிடாது, ஏன் டிக்கெட்டே நீ மூக்கு சளி தொலைக்கியா நீ அப்படின்ட்டு காண்டாயிட்டு பஸ் வேகம் ஓட வச்சுக்கிறோம். நீங்க என்ன பண்றது தெரியலையே, தப்பிச்சு போன வந்து பயந்துட்டு இருப்பானுங்க. நம்ம போச்சான் வந்து மூக்கு சளி வச்சாங்கல்ல, நம்ம தலையா சின்சான் வந்து வேற மாதிரி பண்ணிருப்பான். என்ன பேண்டா விட்டுவிட்டு கண்டவனா பார்த்துருப்பான். முடியாதுங்க, பீரோல தூ பாட்டி பார்த்துருப்பீங்கல்ல, பீரோக்கு டிக்கெட்டை வச்சிருவான். இவதான் சொல்ல முடியும், எவ்வளவு பெரிய பேய், என் டிக்கெட்டே எடுத்து நீ வந்து பீரோக்குள்ள வைக்கிறியான்ட்டு பேய் காண்டாயிட்டு ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து தூரத்துல போட்டல் மாதிரி இருக்கும், பேய் போட்டல் மாதிரி போறாங்க போற அப்படின்ட்டு என்ன பண்றது தெரியும் போதுதான் உடச்சிருவானுங்க. பஸ்ஸுக்கு வச்சா தெரியாது, தூரம் வந்து உடப்பாடுங்க, பார்க்கல 10 நிமிஷம் பரப்பா அப்படின்ட்டு. அதே மாதிரி உடஞ்சி இருக்கும் டிக்கெட்டும். பார்த்தா தூரத்துல அந்த பஸ்ஸு பேய் இருக்கும். இந்த வாட்டி மிஸ் ஆயிட்டேன், அடுத்த வாட்டி மிஸ் ஆக மாட்டேன்ட்டு பேய் வந்து பார்த்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்புறம் என்ன டிக்கெட்டே வேணா வாங்கிட்டு அந்த பார்க்லயே பறந்து வந்து கீழே பச்சிருவானுங்க. அதெல்லாம் முடியும் போது அந்த பிரின்சிபல் இருக்காங்க பைத்தியக்காரன், அந்த பைத்தியக்காரன் புள்ளிகளை காப்பாற்றுறது விட்டு இதுக்குதான் சொல்றது இந்த மாதிரி தேவையான போல எடுக்குவாருன்ட்டு தலையெல்லாம் தத்துவம் வச்சுட்டு இருக்கான். வேடிக்கை பார்த்து வாயில சொன்ன மாதிரி இருக்காது. இந்த எபிசோட பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து திகா இருக்கும். இந்த பேய் பஸ் பஸ்ல போகும்போது சின்ன வயசு பயம், இந்த மாதிரி கெட்டவங்களாம் வந்துருக்குது. என்ன கனவு பஸ்ல போகும்போது எல்லாம் பேயா மாறுற மாதிரிலாம் கனவு வந்துருக்குது. இந்த மாதிரி பேய் கனவு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அதை காமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம உங்க ஏரியா பஸ் என்ன, பஸ் நம்பர் என்ன அப்படின்றதையும் காமெண்ட்ஸா கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து சின்சன் உள்ள பேய்களை பத்தி பார்த்துருப்போம். இது வந்து சின்சன் பேய்கள் சில முன்னாடி போட்டிருப்பேன், டோரேமான் பேய் அப்புறம் சின்சன் பேய்ட்டு. டோரேமான் பேய் நக்கிட்டு போயிருச்சு வீடியோ, சின்சன் எல்லாம் போயிருந்துச்சு, அதாவது பார்ட்டு போட்டிருக்கேன். ஓகேவா, நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா டோரேமான் பேயும் பாருங்க, சின்சன் பேய் பார்ட் 1 பாருங்க. ஒருவேளை வந்து டோரேமான் பேய் எல்லாம் போச்சு அப்படின்னா அது கூட பார்ட் 2 பண்றேன். என்ன பண்றது, டோரேமான் எல்லாம் கம்மியா இருக்குது, சின்சான் தான் காஜியும் அதிகமா இருக்குது, பேய் அதிகமா இருக்குது. அதனால இத்தனை பாட்டு ஓடுது. பேய் கம்மி தான், இன்னும் பேய் இருக்குது. இன்னும் இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பார்ட் 3 பண்றேன். ஆல்ரெடி சின்சான் காஜி பார்ட் 2 பண்ணிருப்பேன் நினைக்கிறேன், காஜி பார்ட் 3 பண்றேன். அது நீங்க பண்ண வேண்டியதான், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றது, இந்த வீடியோ பாக்குறது. இது மட்டும் இல்லாம உங்க ஸ்கூல்ல எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. கேட்கறவங்க தெரியாது, இந்த மாதிரி காட்டு பேசுவாரு, அதை வந்து பரப்பி விடுங்க. அப்படின்னா பேய் கனவு என்ன ஏதுன்றத பத்தி காமெண்ட்ஸா கமெண்ட் பண்ணுங்க, நானும் போய் தெரிஞ்சுக்கிறேன். இது மட்டும் தான் பேய் கனவு வருமா, உங்களுக்கும் வருதா, மற்றவர்களுக்கும் வருதா செக் பண்ண கேட்கறேன். இது மட்டும் இல்லாம கார்ட்டூன்ல வேற என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம், என்ன மாதிரி டாப் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறத காமெண்ட்ஸா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அடுத்தடுத்த டக்குனு கொடுக்க ட்ரை பண்றேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யா சந்திக்கிறேன். வீடியோ நல்லாவே இருந்ததுங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் போய் நாங்களே பயந்துட்டது, நாக்கு நீட்டி அது திடீர்னு வந்தது நான் பயந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் போய் வந்து அந்த சீனே பயமா தான் இருந்துச்சு. அது பாருங்க, ஒருத்தர் வந்து ஒரு நைட் டைம்ல ரீல் அமைச்சிருக்காரு, அந்த பாட்டு மட்டும் நைட்ல பார்த்தா எப்படி இருந்திருக்குது. அதை பார்த்துட்டு சரி இது ஏதோ பெருசா பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா அதே தான் காமெடி தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒரு சீன் மட்டும் அப்படியே ரொம்ப இதுவா இருக்கு. சின்சான் இதுல வந்து இவ்வளோ கொடூரமான ஒரு பேயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்க எனக்கு ஜாலியா இருந்துச்சு, எனக்கு பயந்துட்டாங்களா அதனால இருக்கும்டா இருக்கும். திடீர்னு வரணும் எதிர்பார்க்கலாம். அவர் வந்து எப்பவுமே இன்னும் பேச மாட்டாரா, ஒரு மாதிரி ஸ்லோவா பேசி திடீர்னு பார்த்தா பயம் தான் வரும். எப்பவுமே நான் தான் அந்த மாதிரி ஜெர்க்காகுவேன், இன்னைக்கு சார் ஆனதும் எனக்கு கூட ஜாலி ஆயிடுச்சு, குதூகலமா இருக்கு எனக்கு. அதேமாதிரி லாஸ்ட் பேய் வந்து ஒரு லாஜிக்கோட பண்ணாங்க. எப்பவுமே பூ வந்து அந்த கல் கலெக்ட் பண்றவன் தானே, ஸோ அதனால வந்து கீழே கிடக்கிற கல் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னா வந்து பசங்களாம் வந்து இந்த மாதிரி கீழே எது கடந்தாலும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த எபிசோடு எடுத்துருப்பாங்க போல. அதை தவிர இது எல்லாத்தையும் காட்டுறீங்க, இதுல அப்படியே உங்களுக்கு வந்து அப்படியே விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்களாமா. வா என்ன சொல்ற போற, காஜி இல்லாத காஜிலாம் காட்டுறீங்க, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணாம கல்லு கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து பொறுக்கக்கூடாது அப்படின்னு பசங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக இது ஒரு எபிசோடு. ஆனா எனக்கு பஸ் போய்வாங்கிறதுலாம் கொஞ்சம் சிரிப்பா தாங்க இருந்தது. எனக்கு தெரியுது சின்சான் என்ன வேலை பண்ணியிருப்பான்ட்டு, பேயை கதற விட்டுருக்கான். பரவாயில்ல, இது இந்த ஃபர்ஸ்ட் 2 இதுவும் நல்லா தான் இருந்துச்சு, லாஸ்ட் மட்டும் கொஞ்சம் சொதப்பல் தான், பஸ்ஸே பேயின்றது.
ஓகே, எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.